ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். அடுப்பு பக்கமே போகாமல் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு ஈஸியான டேஸ்டான ரெசிபி. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கங்க. அவல் பார்த்திங்கன்னா மெல்லிசா அவலாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியான அவலாக எடுத்துக்கங்க. இப்போ இந்த அவலை 2-3 தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவல் பார்த்திங்கன்னா கழுவும் போதே லேசாக ஊற ஆரம்பிச்சிருக்கும். இது கொஞ்சம் கெட்டியான அவல்ன்றதுனால நாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தெளித்து இந்த அவலை கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம். ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த அவல் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி சாதம் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். அது வரைக்கும் இந்த அவலை நாம் தண்ணி தெளித்து ஊற வைக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் ஊற வைக்கலாம். இடையில தேவைப்பட்டால் திறந்து பார்த்து தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தெளித்து கலந்து வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அவல் நல்லா உதிரியாக சாஃப்டாக சாதம் மாதிரியே இருக்குது. அவல் கண்டிப்பாக நல்லா ஊறி வந்திருக்கணும். ஊறி வரலன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதில் நல்லா பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1-2 சேர்த்துக்கங்க. கூடவே பொடியாக நறுக்கிய கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கிய வெள்ளரிக்காய் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க. வெள்ளரிக்காய் சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதுக்காகத்தான். பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு ரொம்ப புளிக்காத தயிர் சேர்த்துக்கங்க. இந்த தயிர் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட தேவையான அளவு உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டாச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தயிர் இல்லைன்னா பால் கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் இலகலான கன்சிஸ்டன்சிக்காக. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான். அடுத்து இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கங்க. வேர்க்கடலை இதோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக வேர்க்கடலை சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மக்கனா, தாமரை விதைன்னு சொல்லுவாங்க. தாமரை விதையை லேசாக கிறிஸ்பியாக வறுத்துட்டு இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கங்க. இது ஆப்ஷன் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. தாமரை விதை சேர்க்கும்போது மட்டும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விதைகள் ஊறி போயிடும். அதுக்காகத்தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டால் நமக்கு சூப்பரான எண்ணெயே இல்லாத ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னராக கூட நீங்கள் சாப்பிட்லாம். அடுப்பு பக்கமே போகாமல் சட்டுன்னு ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நல்ல டேஸ்ட்டாக அதே நேரத்தில் ஒரு ஹெல்தியான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.